ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மதுரை அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் நினைவுக்கு வரும்னு கேட்டிருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச 4 ஃபேமஸான விஷயத்த சொல்லியிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் நிறைய விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் என்ன வீடியோ போட போகிறேன்னு கெஸ் பண்ணவும் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம். இந்த கிழங்கு பொட்டலம் ஒன்று இருந்தால் போதும், நம்ம ரசம் சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது டேஸ்டியாக இருக்கும். அதுவும் தயிர் சாத்தோட இந்த கிழங்கு பொட்டலத்தை சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நான் காமிச்ச மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா தோலெல்லாம் உரித்து மசிச்சும் எடுத்து வச்சுட்டேன். இந்த உருளை பொட்டலம் ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயம்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சியை க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா காரத்துக்கு 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பல்ல பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிழங்கு பொட்டலம் பண்ண போகலாமா? ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் 3 நல்லா படப்படான்னு வெடிச்சக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை ஒன்று சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஸ்லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் ஸ்லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலர் மட்டும்தான் கொடுக்கும், காரவே காராது. ஸோ கலரை பார்த்தோன்னே ரொம்ப காரமாக இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இல்லைனாலுமே இந்த உருளைக்கிழங்கு பொட்டலம் கொஞ்சம் ஸ்பைசியும் டேஸ்டியாகவும் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு பச்சை வாசனை போகும் இல்லையா, அந்த நேரத்தில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதி வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வரணும். நம்ம கடலை மாவு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். பாருங்க, கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா திக்காக ஒரு மசாலா பதம் வர வரைக்கும் ஒட்டாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, நல்லா திக்கான பதம் பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு டேஸ்டி யம்மி காரசாரமான உருளை மசாலா ரெடி. கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக நம்ம மந்தார இலையில் பேக் பண்ண வேண்டியதான். இப்போ ஆறுனக்கப்புறம் நம்ம மந்தார இலையில எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளை மசாலாவை மந்தார இலையில் கட்டி தருவாங்க. அதை எப்படி கட்டுறதுனா நீ காட்ட போகிறேன். மந்தார இலையை இப்படி கோன் ஷேப்பில் நம்ம மடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த உருளை மசாலாவை போட்டு நம்ம கையால் கட்ட போகிறோம். இந்த மாதிரி கோன் ஷேப் முதல்ல பண்ணிக்கோங்க. இப்போ உருளை மசாலாவை அந்த மந்தார இலைக்குள்ளே போட்டுட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் மடித்து விட்டு கையால் நம்ம கட்டி கொடுத்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? இதை ஜஸ்ட் மடிச்சு கொடுத்துட்டு நம்ம கையால் கட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காரசாரமான அதே சமயம் டேஸ்டியான உருளை பொட்டலம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிழங்கு பொட்டலம் பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் பொட்டலம் கட்ட தெரியும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் கழித்து இது நான் டேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். நம்மளே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு க்யூட்டான கிழங்கு பொட்டலம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கிழங்கு பொட்டலத்தை நம்ம
தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ஸ்பெஷலாக தயிர் சாதத்தோட இந்த மதுரை கிழங்கு பொட்டலம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதுக்காகவே கொஞ்சம் க்ரீமியாக கர்ட் ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த பொட்டலத்தை திறந்து பாருங்கள். இப்போவும் ஷேப்பில் இந்த மதுரை மசாலா கிழங்கு பொட்டலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம மந்தார இலையில் நான் பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்தை போட்டு அதோடு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அமிர்தமாக அருமையாக இருக்கும் இந்த மதுரை கிழங்கு பொட்டலம். ஸோ எல்லாருக்கும் இந்த மதுரை கிழங்கு பொட்டலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மதுரை கிழங்கு பொட்டலத்தை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மதுரை ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் கூடி சீக்கிரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.